கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நவம்பர் மாதம் 30ஆம் தேதி. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமாக ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நவம்பர் மாதம் கடந்து போய்விடுகின்றது அல்லவா? இன்றைக்கு நவம்பர் மாதத்தின் கடைசி நாள், நிறைவு நாள் 30ஆம் தேதி. நாளை தினத்துல டிசம்பர் மாதம் ஆரம்பமாக உள்ளது. இந்த நவம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார் இல்லையா? எவ்வளவோ சில நேரங்களில் தாங்க முடியாத சில பாடுகள் கூட கடந்து வந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி வர பண்ணி இருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் போதுமானவராக இருந்து நடத்தி இருக்கின்றார். ஏற்ற நேரங்கள் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து நம்மை விசாரித்து நடத்தி இருக்கின்றார். ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 32வது வசனத்தின் முன்பகுதி. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இங்கு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீரே தேவன், நீரே கர்த்தர், நீரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அவரை தொழுது கொள்ளுவது அவசியம். அப்படி நம்மை உண்டாக்கினவரை, சிருஷ்டிகரை நாம் தொழுது கொள்ளுபவர்களாக இருக்க வேண்டும். ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்கின்றோம், 4வது அதிகாரம் கடைசி வசனம், சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பூமியில எப்போ ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க என்று பார்த்தால், சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். ஆதாம் ஏவாளுடைய குமாரன் சேத்து. அந்த சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவன் பெயர் ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அவன் பிறந்த பொழுது அந்த காலத்துல ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்பவே அவர்களுக்கு உணர்வு வந்துவிட்டது. அதாவது ஆதாம் முதல் தலைமுறை, 2வது சேத், அவருடைய மகன் ஏனோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, தேவன் உண்டாக்கின தலைமுறைகள்ல 1, 2, 3ஆம் தலைமுறையிலேயே ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆபேல் காயின் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் இல்லையா? அப்போ ஆதி நாட்கள்லேயே தேவன் மனிதனை உண்டாக்கின உடனே அவங்க கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பித்திருக்கிறாங்க, கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்திருக்கிறாங்க. பிரியமானவர்களை, இன்றைக்கு இவ்வளவு இந்த உலகம் வளர்ந்து விட்டது. ஆனால் கர்த்தரை தொழுது கொள்ளுகின்றாமா? ஏராளமான ஜனம் ஏதோ ஒரு வேகத்தில் எங்கெங்கோ ஓடிட்டு இருக்குது. சிருஷ்டிகர் யார், யாரை தொழுது கொள்ள வேண்டும், யாரை சேவிக்க வேண்டும் என்கிற உணர்வு இன்னும் அநேகருக்குள்ள வராத படிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டா யாரா இருந்தாலும் ரட்சிக்கப்படுவாங்க என்று சொல்லப்படுகிறது. அப்ப எப்படி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது? ரோமர் 10வது அதிகாரத்தில் பார்ப்போம். 13வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. பாருங்களேன், அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதுல எவ்வளவு அடங்கி இருக்கின்றது. சாதாரணமா நீங்க போய் ஒரு நபரை போய் பார்த்து, நீ தேவனை தொழுது கொள், கர்த்தரை தொழுது கொள், அவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை குறித்து அவங்க அறியாத பட்சத்துல அவங்கள போய் நீ தொழுது கொள் என்று சொன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா, முதல்ல அவங்க விசுவாசிக்கணும், கர்த்தரே தேவன் என்று விசுவாசிக்கணும். அப்ப எப்படி விசுவாசிப்பாங்க? அவங்க கர்த்தரை குறித்து கேள்விப்படணும். எப்படி? கர்த்தர் யார், அவர் எவ்வளவு பெரியவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கின்றார், அதிசயங்களை செய்கின்றார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். நம்முடைய பாவங்களுக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அனுப்பினார், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக அனுப்பினார். இதெல்லாம் அவங்க அறியணும். அறிந்தாதான் விசுவாசிப்பாங்க. அப்ப எப்படி அறிவாங்க? அப்ப
அப்ப பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ணுனா ஜனங்களுடைய காதுகள் திறக்கப்படும். கர்த்தரை குறித்து அறியணும். அறிகிற அறிவு உண்டாகணும். அப்ப விசுவாசம் அவர்களுக்குள்ள உண்டாகும். விசுவாசிச்சாங்கன்னா அவங்க கர்த்தரை தொழுது கொள்ளுவாங்க. அவங்க தொழுது கொண்டா ரட்சிப்பு உண்டாகிறது. ரட்சிப்பு நம்முடைய கையில கிடையாது. பிரியமானவர்களே, என்னதான் பிரசங்கம் பண்ணுங்க, என்னதான் ஓடி ஓடி யாருக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணி நீங்க என்னனாலும் நீங்க கொடுத்து பாருங்க, ஆனா ரட்சிப்பு மாத்திரம் கர்த்தருடையது. இயேசு மகாராஜா சொல்கிறார், பிதா ஒருவனை என் பக்கமாக இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான் என்று சொல்கிறார். பிதா ஒருவரை இழுத்து கொள்ள வேண்டும். அவர் இழுத்து கொண்டால்தான் கிறிஸ்துவின் பக்கமாகவே அவங்க வர முடியும். அப்போ ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை அறிந்து நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா, நம்ம பிரசங்கம் பண்ண, அனுப்பப்பட, சுவிசேஷம் மக்களுக்கு போய் ரீச் ஆகுவதற்கு பிரயாசப்படணும். அது பிரசங்கம் பண்ணப்படணும். ஜனங்கள் கேள்விப்படணும். அவங்க விசுவாசிக்கணும். அவங்க தொழுது கொள்ளணும். இதற்காக நம்ம ஊக்கமாக ஜெபிக்கவும் செயல்படவும் வேண்டும். பிரியமானவர்களே, கண்கள் விட்டு ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்ற வசனத்தை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மை குறித்து அறிந்து விசுவாசித்து உம்மை தொழுது கொண்டு ஆராதித்து உடைய அன்பை ருசித்து கொண்டு வருகின்றோம். ஆனால் உம்மை பற்றி கேள்விப்படாத அநேகர் இந்த பூமியில இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் கேள்விப்படணும், அவங்க விசுவாசிக்கணும், அவங்க உம்மை தொழுது கொள்ளணும் என்கிற பாரம் தேவ ஜனத்திற்குள்ளாக இப்பொழுது கடந்து வருவதாக. இதோ நவம்பர் மாதத்தின் நிறைவு நாள்ல பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நீர் பேசுவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதம் டிவி ஊழியம் இதைத்தான் நம்ம செய்து கொண்டே இருக்கின்றோம். 24 மணி நேரம் இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். விசேஷமாக இந்த ஊழியத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக நீங்க தாங்கி நிற்க நீங்க தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.